போட்டு இப்படி பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்க? விட்டு தள்ளுங்க, விட்டு தள்ளிட்டு அடுத்ததை பாருங்க ராஜாமா. நாகராஜன் ராஜா சகோ ராஜாவாக இருக்கணும், ராணியை தேடக்கூடாது, ராஜ்யத்தை தேடணும். சூப்பர் சீசனா, மாசான ஒரு கமெண்ட் ராஜாவுக்கு. ஹாய் சகோ, வாருங்கள் மகுடீஸ்வரன், நல்லா இருக்கீங்களா? லைவ் வந்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்க சொல்லுங்க. சிஎஸ் சகோ செம்ம. இன்னைக்கு தான் ஒரு ரீல்ஸ் பார்த்தேன். வாங்குறது ப்ரைஸில் வாங்குறதா? சரி சரி மகுடீஸ்வரன், மிக்க நன்றி. என்னோட வீடியோஸ்க்கெலாம் கமெண்ட் கொடுங்க மகுடீஸ்வரன்மா, சரியா? ஹாய் உதயா தங்கமண்ணா, வணக்கம். உதயா தங்கமண்ணா வரணும்னா வணக்கம். இது வணக்கம் தங்கப்பட, நலமா சாப்பிட்டேன்? நல்லா இருக்கேன், நான் சாப்பிட்டுட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா? மகுடீஸ்வரன் சுகோ வணக்கம் அப்படின்னு கேஎஸ்எம் கூப்பிட்டுருக்காங்க. கேஎஸ்சி முருகன் சுகோ நன்றி அப்படின்னு சிஎஸ்என் கூப்பிட்டுருக்காங்க. ராஜாமா ரெண்டு மாதம் ஆச்சு நீங்கள் ஜாயின் பண்ணி, 3 வருடம் ஆச்சு பிரிஞ்சு. இன்னைக்கு பார்த்தீங்களா ராஜா? இன்னைக்கு பார்த்தீங்களா சொல்லுங்க, நான் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கேன். பார்த்தீங்களா? உதயாமணி சுகோ வணக்கம். சிஎஸ்என் சொல்லியிருக்காங்க. டக்குன்னு கமெண்ட் எழுதுங்க உறவுகள். சூப்பர் முருகன் எல்லாம் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம். உதயா தங்கமண்ணா, முருகேசன் சகோ தமிழன் வணக்கம். நலமா வளத்துடன் வாழ்க ஹரி என்றங்க பாசமுள்ள சார்பாக யாதும் ஒரு என்ன அருமை. ஆனால் இன்னும் ரோட்ல பார்ப்பேன், என்ன பார்க்க அவள் வருவாளா என்று. ஐயோ ராஜா, நீ ஏண்டா அப்படி இருக்க தம்பிமா? ராஜாம்மா, உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னா, கல்யாணம் பண்ணிட்டு பிள்ளைங்கள்லாம் பிறந்ததுக்கு அப்புறமும் டிவர்ஸ் வாங்கிட்டு போறாங்க. நீ ஏன் அதை போட்டு பிடிச்சி தொங்கிட்டே இருக்க ராஜா? உனக்குன்னு ஒரு வாழ்க்கை கண்டிப்பா நீ தேடு ராஜா. சீசன் சொன்ன மாதிரி நீ வந்து ராணியை தேடாத, நீ ராஜ்யத்தை தேடு. நீ ராஜ்யத்தை தேடினா ராணி தானா வரும் ராஜாமா, சரியா? இந்த பாசமல குடும்பத்து உறவுகளோட ஒரு அன்பு வேண்டுகோள் நீ நினைச்சுக்கோ, சரியா? உதயமணி சகோ இரவு வணக்கம் முருகனே சொல்லியிருக்காங்க. சகோ எனக்கு பொண்ணு 2 months ஆச்சு, ஸோ அதில் பிஸி ஒர்க்கோ. அப்படியா? சரி சரி, வாழ்த்துக்கள், ரொம்ப சந்தோஷம் மகேஸ்வரன்மா. ஓகே வைட்டா. சி சகோ இரவு வணக்கம். உதயா தங்கம்னு சொல்லியிருக்காங்க. உதயாமணி சகோ தமிழன் வணக்கம். யாருன்னு சொல்லியிருக்காங்க. முருகன் சகோ இரவு வணக்கம். உதயா தங்கம்னு சொல்லியிருக்காங்க. வேற ஏதோ பொண்ணு போனாலும் கூட அந்த பொண்ணு இருக்குமோ சொல்லி எதிர்பார்ப்பேன். ராஜா இப்படி கஷ்டப்பட்டுடா தம்பி நீ. ராஜாமா, நீ விட்டுட்டு நீ அடுத்ததை பாருடி சாமி, சரியா? நீ உன்னோட சோழியை பாரு. உன் சோழியை வந்து கரெக்டாக பார்த்துட்டே இருந்தேன்னு ஏன் உனக்குள்ள அழகு போல நல்ல பிள்ளையா கிடைக்கும், சரியா? உதயாமேந்திரா சகோ உனக்கு கேர்ஸ்மா சொல்லியிருக்காங்க. கேஆர் சகோ சூப்பர் சேட்டா. ஓகே. கேஎஸ்சி சகோ யாதும் முறை சகோ முத்து தங்கச்சி வணக்கம் அப்படி உதயா தங்கம்னு கூப்பிட்டுருக்காங்க. கேஎஸ்சி சகோ வணக்கம். மகுடீஸ்வரன் சொல்லியிருக்காங்க. சரி அண்ணன், உனக்காக ஏதாவது கண்டிப்பாக செய்கிறேன், நீ ஒன்றும் யோசிக்காதே, எப்போதும் உன் வேலைப்பார், சரியா என்று ஹரி கார்த்திகிடம் சொல்கிறார். ஹரி கார்த்திகிடும் சொல்கிறார். கார்த்திகாவும் உலகத்தை விட்டால் அந்த நாள் பொழுது போனது. அச்சோ கிஷோரண்ணா, கண்ணன் தங்கம்மா மிக்க நன்றி, எனக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிருக்கா. அழகான ஹார்ட்டு, மிக்க நன்றி. விடுங்கள், நான் ஒன்று சொல்லவா? கடவுள் எழுதித்தது எனக்கு நல்லாவே தெரியுது. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது ராஜாம்மா. ஓட்டிக்கொள்ள சகோ மகிழ்ச்சி. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ராஜாம்மா. கண்டிப்பாக நீங்கள் தேடுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு செலிப்ரிட்டி ஆகணும் இல்லையோ தெரியாது, நம்மளோட பாசங்கள் குடும்பத்தில் உள்ள ஒரு பிள்ளையா ராஜாமாவோட கல்யாணத்துக்கு போகணும் நம்ம எல்லாருமே. கரெக்டு தானே கேஆர்சி? நீங்கள் ஊர்லேருந்து வந்துடுவீங்கல்ல, நம்ம போகலாம், சரியா? ஓட்டிக்கண்ணன் சகோ மகிழ்ச்சி. கேஸ்மா சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் கட்டலையா, உடனே வீட்டுக்கு போ என்கின்றது இன்றைய கல்வி. ஃபீஸ் கட்டலையா, உடனே வீட்டுக்கு போ என்கின்றது இன்றைய கல்வி. அவன் ஸ்கூலுக்கு வரலை, 2 பேர் போய் இழுத்துட்டு வாங்க என்று சொல்லி கொடுத்தது அன்றைய கல்வி. சூப்பர் சீசனா, இது உண்மை, நிஜமாலுமே ஏதோ உண்மை. நீங்கள் சொன்னது கரெக்டு. என் தம்பியெல்லாம் பால்வாடி போகாதப்போ அவனை போய் ஸ்கூலில் போயிட்டு போய் பிள்ளைங்களை போய் கூட்டு வர சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு தம்பி.